விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியீடு. சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரூபாய் 4 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜக தொழில்துறை மாநில துணைத் தலைவர் கோவர்தனின் மகன் கிஷோர் வாக்குமூலம் அளித்துள்ளார். இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சாலமன் இணைக்கிறார். சாலமன், வணக்கம். அவர் அளித்த வாக்குமூலத்தில் குறிப்பிட்டுள்ள விஷயங்கள் என்ன? கூடுதல் விவரங்கள். கடந்த 6ஆம் தேதி இரவு தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரூபாய் 4 கோடி தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இந்த பணத்தை கொண்டு வந்த 3 நபர்கள், அதாவது சதீஷ், நவீன், பெருமாள் ஆகிய 3 நபர்களை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் கைது செய்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் என அவர்கள் தெரிவித்துள்ள, மேலும் பணப்பட்டுவாடா செய்வதற்காக இந்த 4 கோடி பணமானது அவருக்கு சொந்தமான ஓட்டல் மற்றும் பல்வேறு இடங்களிலிருந்து பெறப்பட்டு கொண்டு செல்லப்படுவதாக அவர்கள் வாக்குமூலம் அளித்தனர். இந்த வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து தாம்பரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஓட்டல் மற்றும் அவருடைய உறவினர்கள் வீடு என அனைத்து இடங்களிலும் சோதனை மேற்கொண்டனர். இந்த நிலையில அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் கடந்த 12ஆம் தேதி கொரியன் ரெஸ்டாரண்டில், அதாவது அபிராமபுரத்தில் உள்ள பாஜக பிரமுகரான கோவர்தனின் ரெஸ்டாரண்டில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அந்த சோதனையில கணக்கில் வராத 1 லட்சம் ரூபாய் பணமானது பறிமுதல் செய்யப்பட்டது. குறிப்பாக இங்கிருந்து 1 கோடி ரூபாய் பணமானது கைமாற்றப்பட்டு இருப்பதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து பாஜக தொழில்துறை மாநில துணைத் தலைவர் கோவர்தன் நேரில் ஆஜராக சம்மன் அளிக்க சென்றனர். அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவரது மகன் கிஷோரை ஆஜராகுமாறு தாம்பரம் போலீசார் சம்மன் அளித்து வந்தனர். அதன் அடிப்படையில் நேற்று கோவர்தனின் மகன் கிஷோர் ஆஜராகினார். அவரிடம் 3 மணி நேரமாக தாம்பரம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில பல்வேறு தகவல்களானது வெளிவந்தது. குறிப்பாக கடந்த 28ஆம் தேதி முதல் தங்களது ரெஸ்டாரண்ட், அதாவது அபிராமபுரத்தில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்டில் சிசிடிவி காட்சிகள் ஒர்க் ஆகவில்லை எனவும் அதனை சரி செய்வதற்காக டெக்னீஷியன் அவர்கள் கொண்டு சென்றிருப்பதாக அவர் தற்போது வெளியூரில் இருப்பதாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார். மேலும் தான் வேலை சம்பந்தமாக கடந்த 3ஆம் தேதியில் இருந்து பல்வேறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருப்பதால் கடந்த 10ஆம் தேதி தான் வந்துள்ளதால் இந்த பணம் கைமாற்றப்பட்டதற்கும் தனக்கும் தனது தந்தைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை எனவும் தனக்கு தெரியாது எனவும் வாக்குமூலத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சிசிடிவி டெக்னீஷியன் கன்னியாகுமரியில் இருப்பதாகவும் வாக்குமூலம் அளித்ததால் இவர் 3 மணி நேரமாக இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையை, அந்த வாக்குமூலத்தை வீடியோ பதிவாக தாம்பரம் போலீசார் பதிவு செய்துதான் கூறப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக நெல்லை பாஜக வேட்பாளரான நயினார் நாகேந்திரனை வருகிற 22ஆம் தேதி ஆஜராகுமாறும் தாம்பரம் போலீசார் சம்மன் அளித்து சென்றிருப்பது தெரிய வந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியீடு.